தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக, நீர் இந்த இடத்திலே இந்த வார்த்தையை கேட்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் நீர் எங்களோடு இடைப்பட்டீர் தகப்பனே. இந்த செய்தி வேளையிலும் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தகப்பனே. இந்த செய்தி வேளையிலே ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நீர் எங்களோடு இருந்து கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. இன்றைய நாளிலும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கின நம்முடைய சேகர தலைவர் ஐயா, ரெவரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த திருச்சபையின் மூப்பர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக ஆண்டவருடைய வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசியுங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப இன்றைய நாளிலும் திருமண்டலமானது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தலைப்பானது அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம். அப்போ இந்த விடுதலை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருமே எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ எந்த ஒரு காரியத்திலே நாம் அடிமைப்பட்டு இருந்தாலும் கூட அந்த காரியத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பது நம்முடைய தேவன். அப்போ தேவன் இந்த உலகத்திலே மனிதனை படைக்கும் பொழுது அவருடைய பலத்த கரத்தினாலே படைத்தார் என்று வேதம் கூறுகிறது. அவர் மற்ற எல்லா படைப்புகளையும் படைக்கும் பொழுது தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே அவர் படைத்தார். அப்ப மனிதனை மட்டும் தன்னுடைய கரத்தினாலே படைத்து வைத்திருக்கிறார். அப்ப தேவன் மனிதன் மேல் ஒரு தனித்துவமான ஒரு அன்பை வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒரு அடிமைத்தன வாழ்விலே இருப்பதை தேவன் எப்பொழுதுமே விரும்புகிறது இல்லை. அப்ப இன்றைய சூழ்நிலைகளிலே நீங்கள் பார்க்கும் பொழுது உலகத்திலே ஒரு நாடானது மற்ற நாட்டை அடிமையாக வைப்பதற்கு எத்தனையோ பிரயாசங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அடிமையாய் வைக்கும் பொழுது அவர்களுடைய சுதந்திரமானது பறிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஒரு அடிமையான ஒரு காரியமானது காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுதந்திரமானது, அவர்களுடைய தனித்துவமான ஒரு சுதந்திரமானது பறிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு காரியங்களிலே நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம். சிலர் வியாதி நிமித்தம் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், சிலர் பாவத்தின் நிமித்தம் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், சிலர் சில மனிதர்களிடத்திலே அல்லது வேலை ஸ்தலங்களிலே அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப அடிமைப்படுவது என்றால் என்ன? எப்படி என்றால், நாம் ஒருவரை ஒரு அடிமைத்தனத்திற்கு, ஒரு வேலையாளுக்கு, ஒரு வேலைக்கு, ஒரு மக்கள், ஒரு சகோதரனையோ அல்லது ஒரு சகோதரியையோ நாம் ஒரு வேலைக்கு அழைத்து செல்லும் பொழுது நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்திற்கு மேலாக நாம் பல்வேறு சூழ்நிலைகளிலே அவர்களை வேலைக்கு உட்படுத்துவோம். அப்படி உட்படுத்தும் பொழுது அவர்களுடைய பிரயாசங்கள், அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வீணாய் போகிறது. காரணம், அவர்களை எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது நாம் எத்தனையோ இடங்களிலே அந்த ஒரு சுதந்திரமானது பறிக்கப்பட்டு அவர்கள் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த நாளிலும் இந்த மாதத்திலே நம்முடைய தேசத்தின் சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடி இருக்கிறோம். அப்ப நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நம்முடைய தேசமானது எத்தனையோ ஜனங்களுக்கு மத்தியிலே அடிமைப்பட்டு கிடந்தது. அந்த அடிமைப்பட்டு கிடந்த இடத்திலும் இருந்து தேவன் உங்களையும் என்னையும் அவருக்கென்று பிரித்தெடுத்து தனித்துவமாக நிறுத்தி இந்த பூமியிலே நம்மை சுதந்திரமாக வாழும்படியாக கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அடிமைத்தனம் என்பது எத்தனையோ காரியங்களிலே அது காணப்பட்டாலும் கூட அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை தருவது அது நம்முடைய தேவனால் மாத்திரமே முடியும். நீங்கள் வாசியுங்கள்,
வேதாகமத்திலே யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசியுங்கள். யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களை வாசியுங்கள். ஆண்டவர் கூறுகிறார், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் தான் என்று. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பது யார் என்றால் நம்முடைய தேவன். நம்முடைய தேவனால் மாத்திரமே அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து நமக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடங்கள் அவர்கள் அடிமையாய் காணப்பட்டார்கள். அந்த 430 வருடங்களும் நீங்கள் யாத்ராகமம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவோ அதிகப்படியான வேலை பளுவுகளை கொடுத்து அவர்களுக்கு திராணிக்கு மேலாக அவர்களுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அந்த வேலையின் நிமித்தம் தன்னுடைய ஜீவனை நிந்திக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அந்த ஜனங்கள் மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு காணப்பட்டதை நாம் அந்த யாத்ராகமம் முழுவதும் வாசிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள முடியும். காரணம், அவர்களை முதலாக அந்த எகிப்து தேசத்திற்குள்ளே போகும் பொழுது அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகள், உடைமைகள், தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்து கொண்டுதான் அந்த எகிப்து தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள். அவர்கள் போகும் பொழுது அந்த ராஜ மரியாதையோடு அவர்கள் அந்த தேசத்திலே பிரவேசித்தார்கள். தங்களுடைய தேசத்திலே உண்டான பஞ்சத்தின் நிமித்தம் அந்த எகிப்து தேசத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவர்கள் பழுகி பெருகினதை கண்ட அந்த தேசத்து அரசன் என்ன செய்தான் என்றால், இவர்களை ஒடுக்கும்படியாக, அவர்களை அடிமைப்படுத்தும்படியாக ஒரு பெரிய அறிவிப்பை அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு, அதிகாரிகளுக்கு அவன் கட்டளையை பிறப்பிக்கிறான். அந்த கட்டளையை பிறப்பித்தது நிமித்தம் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த அதிகாரிகள் அதிகமான வேலைகளை கொடுத்து சுமை சுமக்கிற வேலை மற்றும் செங்கல் சூளையிலே வேலை, வயல்களிலே வேலை என்று பல்வேறு விதமான வேலைகளிலே அவர்களை உட்படுத்தினார்கள். அவர்களுக்கு கொடுத்த அந்த வேலை நிமித்தம் அவர்கள் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டார்கள். அந்த மிகுந்த வேதனையிலும் அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அந்த கூக்குரலிட்டது நிமித்தம் தேவன் அவர்களுடைய சத்தத்திற்கு தன்னுடைய செவியை சாய்த்தார். அந்த செவியை சாய்த்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று தேவன் அவர்களை அந்த அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலை பண்ணும்படியாக மோசே என்ற ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருந்தாலும் கூட நீங்கள் இந்த சம்பவத்திலே பார்க்க வேண்டிய பல்வேறு காரணங்கள் உள்ளது. காரணம், அந்த அடிமைத்தன வாழ்வானது அவர்களுக்கு பல்வேறு விதங்களிலே காணப்பட்டது. பல்வேறு அவர்கள் எவ்வளவு வேதனையோடு எந்த அளவுக்கு அவர்களுக்கு வேலையை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அந்த எகிப்து தேசத்திலே காணப்பட்ட அதிகாரிகள் கொடுத்தார்கள். அந்த வேலையும் அவர்கள் செய்து கொண்டு அந்த தேசத்திலே ஒரு அடிமையாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் தேவன் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக அந்த மோசே என்ற ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தி அந்த எகிப்து தேசத்திற்கு அனுப்பி அந்த பார்வோனுக்கு முன்பாக அவனை நிறுத்தி என்னுடைய ஜனங்களை போகும்படி கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த பார்வோனுக்கு முன்பாக சொல்லும்படி கர்த்தர் செய்தார். ஆனால் அந்த பார்வோன் அதை செவிசாய்க்காதபடி எத்தனையோ முறை அவர்களை தடுத்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அவர்களுக்காக அந்த இடத்திலே வந்து தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய அற்புதத்தை தன்னுடைய கரத்தினாலும் தன்னுடைய அற்புதத்தினாலும் பல்வேறு விதமான அடையாளங்களினாலும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி ஒரு பெரிய விடுதலையை அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளையிட்டார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். 430 வருடம் அவர்கள் ஒரு அடிமைத்தன வாழ்விலே இருந்து வெளியே வந்து அந்த வனாந்தரத்திற்கு வரும்பொழுதும் கூட அந்த வனாந்தரம் என்பது எந்த விதமான
விதமான நன்மையும் இல்லாத ஒரு இடமாய் காணப்படும். ஆனால் அந்த வனாந்தரத்திலும் கூட தேவன் அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையுமே கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்கள் நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பல்வேறு விதங்களிலே அந்த தேவனுக்கு எதிராக முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். தேவன் தங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறந்தவர்களாக அவர்கள் தேவனுக்கு எதிராக முறுமுறுத்து பல்வேறு சூழ்நிலைகளிலே அவருக்கு எதிரான காரியங்களை, அவருக்கு விருப்பமில்லாத பிரியமில்லாத பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கரம் பிடித்து நடத்துவானோ அதே போல தேவன் அந்த தம்முடைய பிள்ளைகளாகிய அந்த இஸ்ரேல் ஜனங்களை அந்த வனாந்தரம் முழுவதுமே தேவன் நடத்தி வந்தார். அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையுமே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் உடுத்தி இருந்த அந்த உடையானது பழையதாய் போகவில்லை என்று வேதம் கூறுகிறது. அவர்கள் 40 வருடம் வனாந்தரத்திலே நடந்த போதும் கூட அவர்களுடைய கால்களானது வீங்கவில்லை. அப்போ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தேவன் ஒரு தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும் பொழுது ஆசீர்வாதத்திற்கு நேராக நன்மைக்கு ஏதுவான எல்லா காரியங்களையுமே கொடுத்துதான் தேவன் தம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பார். அப்ப அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்ப அந்த அடிமைத்தனம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எந்த காரியங்கள் காணப்பட்டாலும் கூட, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும் கூட, இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா அடிமைத்தனத்திலும் இருந்து, நம்முடைய வேலையிலே காணப்படக்கூடிய அடிமைத்தனங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்திலே காணப்படக்கூடிய அடிமைத்தனங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சமுதாயத்திலே அல்லது நம்முடைய தேசத்திலே காணப்படக்கூடிய எந்த அடிமைத்தனமான காரியமாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு ஒரு விடுதலையையும் ஒரு ஜெயத்தையும் அவரால் மட்டுமே நமக்கு கட்டளையிட முடியும். அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் முழுவதும் அவர்கள் நடப்பதற்கும் பகல் முழுவதும் அவர்கள் நடப்பதற்கும் தேவன் அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் அடிமையாய் காணப்படும் பொழுது பல்வேறு விதங்களிலே துன்பப்பட்டாலும் தேவன் அவர்களை விடுதலையாக்கி ஒரு தேசத்திலே அவர்களை கொண்டு வைக்கும் பொழுது அந்த தேசமானது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு தேசமாய் காணப்படும். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தகப்பனானவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கையானது வனாந்தரம் போல காணப்பட்டாலும் கூட அந்த வனாந்தரத்திலும் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன். அப்ப நம்ம அந்த அடிமைத்தனத்திலே நான் இன்று காணப்படுகிறேன் அல்லது ஏதோ ஒரு காரியத்திலே நாம் அடிமைத்தனமாய் காணப்படுகிறோமே என்றால் அந்த அடிமைத்தனத்திலும் இருந்து நம்மளை விடுதலையாக்குவது, அந்த அடிமைத்தனத்திலே ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவது நம்முடைய தேவனால் மட்டுமே முடியும். அதைத்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் அவர்களுக்கு வேண்டிய நன்மையை கொடுத்து அந்த அடிமைத்தனமாகிய அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்கு நேராக தேவன் அவர்களை வழிநடத்தினதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். வேதமானது இங்கு ஒரு அடிமைத்தனத்தை குறித்து வேதம் கூறுகிறது. 38 வருடமாய் வியாதியோடு காணப்பட்ட ஒரு மனிதன். அப்ப அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு அடிமைத்தனமானது வியாதி என்கிற ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனமானது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, 38 வருடங்களாக அவன் வியாதியோடு காணப்படுகிறான். இன்றைய சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ குணப்படுத்த முடியாத வியாதிகள் காணப்படுகிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அப்ப அந்த ஜெயத்தை, அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும். நாம் யாத்ராகமத்திலே வாசிக்கும் பொழுது உன் பரிகாரியாகிய கர்த்தர் நானே என்று தேவன் கூறுகிறார். அப்ப இந்த 38 வருடமாய் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான். அவன் வியாதியோடு அடைப்பட்டு அவனுடைய வாழ்க்கையானது
சிறைப்பட்டு ஒரு அடிமைத்தனத்திலே அவன் 38 வருடங்களாய் ஒரே இடத்திலே அமர்ந்திருக்கிறான். சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதனால் 1 மணி நேரம் ஒரே இடத்திலே இருந்தால் நமக்கு எந்தெந்த மனநிலைமையிலே நாம் காணப்படுவோம். ஆனால் அந்த மனிதன் 38 வருடமாய் ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு வேண்டிய அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ தூதன் அந்த குளத்தை கலக்கும் பொழுது அந்த குளத்திலே இறங்கி தன்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய அந்த பலவீனத்திலிருந்து ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு அடிமைத்தனத்தோடு அவன் அங்கே இருந்து இருக்கிறான். அவன் அந்த இடத்திற்கு போகும் பொழுது அவன் சற்று சிந்தித்து பார்த்திருப்பான், இது நாம் 1 வாரமோ அல்லது 1 மாதமோ அல்லது 1 வருடத்திற்குள்ளோ நாம் கடந்து விடலாம் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது 38 வருடங்களாக. அப்ப அவன் எவ்வளவு வேதனையோடு அங்கு காணப்பட்டிருப்பான். காரணம், அங்க 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே பல்வேறு ஜனங்கள் காணப்பட்டார்கள். இவனை, அந்த மனிதனை போல பல்வேறு மனிதர்கள் தங்களை குணப்படுத்திக் கொள்ளும்படியாக அந்த இடத்திலே காணப்பட்டார்கள். ஆனால் அந்த சூழ்நிலையிலுமே கர்த்தர் அவனுக்கு நேராக வந்து, நீ சுகம் பெற விரும்புகிறாயா, சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று தேவன் அவனை பார்த்து கேட்கிறார். ஆனால் அந்த மனிதன் சொல்லுகிறான், குளத்தை கலக்கும் பொழுது என்னை கொண்டு அங்கு விடுவதற்கு யாருமே இல்லை என்று. நாமும் சில வேளை என்ன நினைத்து விடுகிறோம் என்றால், இந்த வியாதிக்கு மருந்தானது அல்லது இந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையானது மருத்துவமனையில் தான் காணப்படுகிறது, அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட மருத்துவரிடத்தில் தான் காணப்படுகிறது, அல்லது அந்த குறிப்பிட்ட மருந்து நிமித்தம் தான் என்னுடைய வியாதியானது என்னுடைய சரீரத்திலே இருந்து சுகம் பெறும் என்று நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அந்த 38 வருடமாய் ஒரே இடத்திலே இருந்த மனிதன், அவனை சுற்றி இருந்த எல்லா மனிதர்களுமே தங்களுடைய சரீரத்திலே காணப்பட்ட அந்த வியாதியில் இருந்து ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டு அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே கடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். எப்படி ஒரு இக்கட்டான நிலைமையிலே, ஏற்கனவே சரீரத்திலே ஒரு பெரிய வியாதி, சரீரத்திலே பலவீனம், ஆனால் அது மட்டும் போதாதபடி மனதிலே இப்பொழுது ஒரு பெரிய பலவீனத்தோடு பெரிய துக்கத்தோடு அந்த மனிதன் அந்த இடத்திலே 38 வருடமாய் அமர்ந்திருக்கிறான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெரிய அடிமைத்தனத்திலே அந்த மனிதன் காணப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா தேவ பிள்ளைகள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அந்த மனிதனை தேடி எப்படி இஸ்ரேல் ஜனங்களை மீட்கும்படியாக தேவன் ஒரு மோசையை ஆயத்தப்படுத்தி, தேவன் அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் தன்னுடைய பாதுகாப்பை பலப்படுத்தி அவர்களை எப்படி வழிநடத்தினாரோ அதே போலதான் இந்த 38 வருடங்களாய் அந்த வியாதியோடு அந்த சரீரத்தில் பலவீனத்தோடு காணப்பட்ட அந்த மனிதனை கர்த்தர் தேடி வந்தார். நீ குணப்பெறம் விரும்புகிறாயா, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று தேவன் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறான். ஆனால் அந்த மனிதன் நினைத்தது, குளம் கலக்கப்படும் பொழுது எனக்கு சுகத்தை கொடுப்பது அந்த குளத்தில் உள்ள தண்ணீர் என்று. ஆனால் தேவன் அவனை தேடி வந்தார். தேடி வந்து நீ எழுந்து நட என்று கர்த்தர் அவனை பார்த்து கூறினார். அப்ப இன்றைய சூழ்நிலையிலே நாம் எந்த வியாதியோடு எந்தெந்த பலவீனத்தோடு நம்முடைய இருதயத்திலே நாம் காணப்படுவோமே, ஆனால் நம்முடைய சரீரத்திலே எப்பேற்பட்ட வியாதி காணப்பட்டாலும் கூட அந்த 38 வருடமாய் வியாதியோடு ஒரே இடத்திலே அமர்ந்திருந்த அந்த மனிதனை நோக்கி கர்த்தர் எப்படி தேடி வந்தாரோ, ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே அவனுக்கு குடும்பத்திலேயோ அல்லது உதவி செய்வதற்கு பிள்ளைகளோ இல்லாதபடி ஒரு தனிமையாய் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருந்த அந்த மனிதனை நோக்கி தேவன் தேடி வந்து ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே செய்தார். நாம் உபாகமம் 26ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவருடைய பலத்த கரத்தினாலும் புயத்தினாலும் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் தங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா அடிமைத்தனத்தையும் கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் தேடி வந்து அந்த மனிதனை பார்த்து, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்ட தேவன் இன்றைய தினத்திலே இந்த ஆலயத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய சரீரத்திலே அல்லது ஆத்துமாவிலே காணப்படக்கூடிய எத்தனையோ கவலைகள் அல்லது பலவீனங்கள் அல்லது நீக்க முடியாத வியாதிகள் இருந்தாலும் கூட கர்த்தர் அதை நீக்க வல்லமை உள்ளவர். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து நமக்கு ஒரு ஜெயத்தையும் ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதத்தையும்
கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்போ ஒரு பிள்ளையை ஒரு தகப்பன் எப்படி நேர்த்தியான நீதியான வழியிலே நடத்துவானோ, அந்த பிள்ளையை தினம் தினம் எப்படி விசாரிப்பானோ, அதே போலதான் கர்த்தர் அங்கு அந்த வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. அநேக நாட்களாக அநேக வருடங்களாக இந்த மனிதன் தான் அங்கே காணப்படுகிறான். ஆனால் அவனுக்கு முன்பாக எத்தனையோ பேர் கடந்து சென்று புதிய புதிய மனிதர்கள் அந்த இடத்திலே வந்தார்கள். ஆனால் அவன் மாத்திரம் அதே இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய மனநிலைமையை நினைத்து பாருங்கள். அவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்று அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே போகும் பொழுது அவனுடைய இருதயமானது எவ்வளவு மகிழ்ச்சியோடு, எவ்வளவு சந்தோஷத்தோடு, எவ்வளவு ஆசீர்வாதங்களோடு, நன்மையோடு அவன் கடந்து சென்று இருப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய சரீரத்திலோ அல்லது ஆத்மாவிலோ அல்லது நம்முடைய குடும்பத்திலோ அல்லது என்னென்ன காரியங்களிலே இது சரிப்படாது, இதை சரிப்படுத்த முடியாது, இதை சரிப்படுத்துவதற்கு யாருமே இல்லை, யாராலுமே முடியாது, நான் எத்தனையோ பேர் சென்று ஆலோசனை கேட்டு எத்தனையோ நபர்கள் மூலம் நான் முயற்சி எடுத்து விட்டேன் என்று நாம் இருப்போமே. ஆனால் கர்த்தர் கூறுகிறார், அவர் நேரடியாக வந்து இந்த மனிதனுக்கு உதவி செய்து அந்த மனிதனுடைய சரீரத்திலே காணப்பட்ட பலவீனத்தை நீக்கின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நோக்கி வந்து தம்முடைய பிள்ளைகளை கைவிடாதபடி அவர்களை கரந்தூக்கி நடத்தி அவர்களை வழிநடத்த ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதலாவதாக ஒரு தேசத்திலே அடிமைத்தனத்திலே காணப்பட்ட ஜனங்களை கர்த்தர் எப்படி விடுதலையாக்கினார் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக 38 வருடங்களாக ஒரே இடத்திலே குணப்படுத்த முடியாது என்று தண்ணீர் கலக்கும் பொழுது என்னை கொண்டு விடுவதற்கு யாருமே இல்லை என்று வேதனையோடு இருந்த மனிதனுடைய வாழ்விலே கர்த்தர் தேடி வந்தார். உனக்கு சுஸ்தம் வேண்டுமா, உனக்கு குணம் வேண்டுமா, நீ இந்த காரியத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டுமா என்று கேட்டு கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்முடைய தகப்பன் எல்லா காரியங்களிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சமாரியா நாட்டு ஒரு பெண்ணை குறித்து வேதம் கூறுகிறது. தேவன் அந்த சமாரியா தேசத்திலே அங்கே சென்று சற்று இளைப்பாறும்படியாக ஒரு கிணற்றின் அண்டையிலே அமர்ந்திருக்கும் பொழுது அங்கு ஒரு பெண்ணானவள் மத்தியானம் 12 மணி வேளையிலே உச்சி வெயிலிலே அவள் அங்கு தண்ணியை மோண்டு கொள்ளும்படியாக அந்த இடத்திற்கு வருகிறாள். தேவன் அவளை பார்க்கிறார். தேவன் அவளோடு அவளோடு பேசுவதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவளிடத்திலே எத்தனையோ காரியங்களை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த பெண்ணும் அந்த காரியங்களை குறித்து தேவனுக்கு விளக்கத்தை அளித்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த பெண்ணானவள் ஒரு பாவத்தனமான ஒரு அடிமையிலே சிக்குண்டவளாக காணப்படுகிறாள். அப்ப மூன்றாவதாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விடுதலையானது, ஒரு சுதந்திரமானது பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குகிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே அவராலே நமக்கு பாவத்திலிருந்து ஒரு மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே அவள் ஒரு பெரிய ஒரு பாவமான ஒரு வாழ்க்கையிலே சிக்குண்டவளாக அவள் அந்த தேசத்திலே காணப்படுகிறாள். அந்த தேசத்திலே காணப்பட்டது நிமித்தம் அவள் சமுதாயத்தினால் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையிலும் எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட நிலைமையிலும் தனித்துவமாய் அவள் ஒதுக்கி வைக்கப்பட்டு ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை அந்த பெண்ணானவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாருமே தன்னை பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அவள் மத்தியான வேளையிலே வந்து அந்த கிணற்றிலே தண்ணீரை எடுத்துக்கொள்ளும்படியாக அவள் அந்த இடத்திற்கு வருகிறாள். அந்த நேரத்தில் தான் தேவன் அந்த மகளுக்காக, அந்த பெண்ணுக்காக அந்த கிணற்றின் அண்டையிலே அவர் காத்திருக்கிறார். அந்த காத்திருந்து அந்த பெண்ணினிடத்திலே அவளுடைய பாவத்தை குறித்து ஒரு உணர்ச்சியை அவளுடைய இருதயத்திலே தேவன் விதைக்கிறார். அவளுடைய வாழ்விலே காணப்பட்ட அந்த பாவமானது அவளுக்கு ஒரு அடிமையாய் அவள் கட்டப்பட்டவளாய் அந்த பாவத்திலே ஒரு கட்டுண்டவளாய் அவள் சிக்கி தவித்து கொண்டு இருந்தாள். அதிலிருந்து வெளிவர முடியாதபடி அவள் எல்லோரோடும் சகஜமாய் ஒரு சாதாரணமாய் உட்கார்ந்து உறவாட முடியாதபடி, எல்லாரோடும் அவள் பேச முடியாதபடி அவள் ஒரு தனித்துவமாய் காணப்பட்டாள் என்று
வேதம் கூறுகிறது. அந்த நேரத்திலே அவள் அந்த கிணற்றின் அண்டையிலே வந்து, ஜீவ தண்ணீரே, எப்பொழுதுமே எனக்கு தாகம் எடுக்காத அந்த ஜீவ தண்ணீரை நீர் எனக்கு தர வேண்டும் என்று அவள் தேவனிடத்திலே கேட்கிறாள். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை அவளுடைய பாவத்தை குறித்து, அவளுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவளை ஒரு விடுவிப்பதற்காக தேவன் அந்த இடத்திலே அந்த பெண்ணை தேடி வந்தார். அவளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலே அவள் எப்படி ஒரு பாவத்திலே அடிமைப்பட்டு இருந்தாலோ, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அதே அதிகாரத்திலே 39வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார் என்று அந்த பெண் கூறுகிறாள். அவளுடைய வாழ்க்கையிலே அவள் என்னென்ன பாவத்திலே அடிமைப்பட்டு இருந்தாலோ அந்த பாவத்தை குறித்து தேவன் அவளுக்கு உணர்த்தினார். அந்த உணர்த்தினது நிமித்தம் அந்த பெண்ணானவள் ஒரு பெரிய மனமாற்றத்தை அடைந்து அவள் அந்த தேசத்திலே அந்த கிராமத்திலே காணப்பட்ட எல்லா ஜனங்கள் அண்டைக்கும் சென்று அந்த சுவிசேஷத்தை அவள் அறிவிக்கிறாள். அந்த சுவிசேஷத்தை கேட்ட அனைத்து ஜனங்களுமே தேவனை நோக்கி வந்து அவர்களும் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்ப தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதமானது, எந்த காரியத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் கட்டப்பட்டவர்களாக அடிமையாய் கிடந்தாலும் கூட அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை தர அவர் ஒரு வல்லமை உள்ள தேவன். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை வழிநடத்தினாரோ, அவர்களுக்கு எதிராக காணப்பட்ட அந்த செங்கடலை இரண்டாய் பிரித்து, அந்த யோர்தானை பிரித்து, தேவன் எப்படி அவர்களுக்கு தடையாய் காணப்பட்ட அந்த எரிகோ மதிலை உடைத்து தான் வாக்கு பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ளாக அவர்களை அழைத்து வந்தாரோ, அதே தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படி காணப்படுகிறோம்? வேதம் மிக தெளிவாக கூறுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இந்த 3 சம்பவங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் தேடி சென்றார். அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே அவர்கள் அடிமையாய் காணப்பட்டார்களோ எல்லா காரியத்திலும் இருந்து தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல எந்தெந்த காரியத்தில் நாம் அடிமைப்பட்டு இருந்தாலும், இந்த சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்டவர்களாக இந்த தேசத்திலே வாழ முடியாதபடி நம்மளை யார் ஒடுக்கினாலும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க நமக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வானது நமக்கு இருக்க வேண்டும். அந்த தேவனால் மாத்திரமே நமக்கு ஒரு விடுதலையை, ஒரு சுதந்திரத்தை நமக்கு கொடுக்க முடியும். அதே போலதான் அந்த 38 வருடங்களாய் எனக்கு நெடு நாட்களாய் பல வருடங்களாய் நான் ஒரு வியாதியோடு அல்லது பிரச்சனையோடு அல்லது ஒரு போராட்டத்தோடு நான் கண்ணீரோடு காணப்படுகிறேன் என்று நாம் இருப்போமே, ஆனால் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக, வியாதியிலிருந்து பல வருடங்களாக நாம் எந்தெந்த காரியங்களுக்காக காத்திருக்கிறோமோ அந்த காரியத்திலே நாம் எதிர்பார்க்கிற ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சுதந்திரத்தை தருவதற்கு தேவன் வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்த்தது போல அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை உணர்த்தி தேவன் எப்படி அந்த பெண்ணை கொண்டு அந்த தேசம் முழுவதும் எப்படி ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டாரோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பாவத்திற்கு விட முடியாதபடி, எந்தெந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு நாம் அடைக்கப்பட்டு அல்லது சிறைப்பட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஒரு நல்லவராய், போதுமானவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவருக்குமே தேவன் கூறுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. தேவன் சொல்லுகிறார், நானே குமாரனாகிய நானே உங்களை விடுதலையாக்குவேன். அவர் மாத்திரம்தான் எந்த ஒரு காரியத்திலும் இருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட முடியும். அப்ப இந்த நாட்களிலே இந்த நம்மை தேவன் எப்படி அவருடைய கரத்தினாலே படைத்து நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியிலே ஏற்படுத்தி விட்டுதான் தேவன் மனிதனை படைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன், நம் மீது அளவற்ற அன்பை வைத்திருக்கிற தேவன், நாம் உலகத்தாரை போல இந்த காரியத்திலே எனக்கு ஒரு விடுதலை இல்லை, இந்த காரியத்திலிருந்து நான் ஒரு விடுதலையை பெற முடியாது என்று நாம் அதே இடத்திலே இருப்போமே, ஆனால் தேவனுடைய கரத்திலே அது எந்த காரியமாக, எந்த சூழ்நிலையாக, எந்த பாவமாக இருந்தாலும் கூட அதை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு தேடி வந்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி, அடிமைத்தனத்திலிருந்து நாம் எந்தெந்த காரியத்திலே சிறைப்பட்டு அடிமையாய் காணப்படுகிறோமோ அந்த பெரிய பெரிய காரியங்களிலிருந்து அவர் நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை நேர்த்தியாய் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய
வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு அவர் ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவனாயிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நாம், தேவன் எல்லா காரியத்திலும் நமக்கு சிறைப்பட்டு அடைப்பட்டு நாம் எப்படி ஒரு அடிமையாக காணப்படுகிறோமோ அந்த காரியத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு விடுதலையை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.